என்னை எதிர்கொள்ள முடியல. வாங்க அப்பா மகன் இங்கே வந்து பேசு. நான் இந்த தெருவில் பேசுகிறேன், அந்த தெருவில் பேசுங்க. அதை பட்டு விழுப்புரத்தில் பேசுறது, திண்டிவனத்தில் பேசுறது, அந்த வேலையெல்லாம் இங்கே வரணும், இங்கே வரணும். கொஞ்ச நேரம் இருங்க, பேசுங்க பேசுங்க, இருங்க கொஞ்ச நேரம் இருங்க, முடிச்சுக்கிறேன். தம்பி, நெருப்பு எரியும் போது குறுக்க வரக்கூடாது. இருங்க இருங்க, நமக்கு ஆதரவாக தான் பேசணும்னு நினைக்கிறாரு, ஒரு வாக்காளராக பேசணும்னு நினைக்கிறாரு. இருங்க இருங்க தம்பி, பொறுமை காத்துருங்க. ஏய் அமைதியா இருங்க தம்பி, உங்களால பாருங்க இடையூறு வருது. போட்டோவை தூக்கிட்டு 10 நாளா பேசிக்கிட்டு இருக்க. ஏன் போட்டாட்ட போய் நிக்கிறேன். உன்னால என்னை சமாளிக்க முடியல பாத்தியா? எப்படி பாத்தியா? நான் யாருன்னு தெரியுதா? யாருன்னு தெரியுதா? என்னை பாரு, அவனை பாரு, என்னை பாரு. அவன் தொப்பியும் தாடியும் வச்சிருப்பான், அது ரெண்டு இல்லாம நான் நிற்பேன். என்ன, அவன் கொஞ்சம் சிவப்பு, நான் கொஞ்சம் கருப்பு. 2 பேருக்கும் ஒரே ரத்தம் தான். என்ன ரத்தம்? தன்மானமிக்க தமிழ் ரத்தம், ஒரே ரத்தம். என் தாயும் அவள் தாயும் ஒரு தாய் தான். யாரு? தமிழ் தாய். எங்களுக்கு குருதியில ஓடுதுரா, மானம் வீரம் அறம் எல்லாம் குருதியில ஓடுது. என்னை சமாளிக்க முடியல. என்னோட பேசுறவன், நான் பேசுறது பெரியார் பேசுனதை பேசுறேன். நீ என்ன செய்யணும்? வீர மகன் அங்க உட்கார்ந்து பெரியார் அப்படிலாம் பேசல. சீமான் பொய் சொல்றார், அதானே பேசணும். பிரபாகரனோட ஒரு நின்னது போய், டேய் பஞ்சாயத்து இங்க ஏடா பைத்தியக்கார பயல, நான் உன் வீட்டில் கல்லறிஞ்சா நீ என் வீட்டில் தாண்டா எரியணும். நீ என்ன பக்கத்து வீட்டுக்கார மேலே எறிகிறா? அவர் ஏண்டா போய் சொல்லிடுறா? நானாவது வெறுங்கையோட இருக்கேன், அதை இடுப்பில் பிஸ்டலோட இருக்கிறாப்புல. சும்மா இங்கே பாரு, நாங்கள் இராணுவ பேரேடு, நீ தடி குச்சியை வெண்டி தள்ளாடிட்டு வந்துக்கிட்டு இருக்கியா? திராவிடம் தளர்ச்சி விடுகிற போது தமிழ் தேசியம் பேர் எழுச்சி விடுகிறது. நீ சேட்டை செய்யக்கூடாது தம்பி. நீ வேறு கேட்பது, அவர் ஏங்க பிரபாகரன் முன்னுக்கு கொண்டு வர்றாரு அப்படின்னு. அவன் தானடா முன்னாடி நிற்பான். திராவிடத்தின் குறியீடு திருட்டு, திராவிடத்தின் குறியீடு பெரியார் என்றால் தமிழ் பேரினத்தின் பெருந்தலைவன், தமிழ் பேரினத்தின் பெருங்காவலன், தமிழ் தேசிய அரசியலின் அடையாளம், முகம், முகவரி எல்லாமே தமிழ். நாம் தமிழர் கட்சிக்கில்லடாவன், தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்லையாடாவன், உலகெங்கும் பரவி வாழ்கிற 13 கோடி தமிழ் தேசிய இனத்தின் தலைவனடாவன். அவன் எங்களுக்கு உருவம் அல்லடா, உலகம். அவன் எங்களுக்கு பேரல்லடா, வரலாறு. அவன் தானடா என் இனத்தில் அவன் தானடா அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்று சொல்லி கொடுத்தவன் அவன் தானடா. சரணடைந்து வாழ்வதிலும் சண்டையிட்டு சாவது மேலானது என்று போதித்தவன் அவன் தானடா. நான் வீழ்ந்தாலும் சரி, என் இனம் எழுந்தால் போதும், நான் செத்தாலும் சரி, என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று நின்றவன் அவன் தானடா. அவன் பின்னால் தானடா மான தமிழ் மக்கள், மான தமிழச்சி மாறிலே பால் குடித்த வீர பெருமக்கள். வீரனின் பின்னாடி தாண்டா நிற்போம். உனக்கு என்ன பிரச்சனை? அவனை எதிர்கொள்ள, என்னையவே எதிர்கொள்ள முடியல. நீ அவனை போய் பார்க்குற, அவன்கிட்ட போகாத. நீ பெரியார், உன் பெரியார் வச்சுக்கிறது வெறும் வெங்காயம். என் தலைவன் கையில் வச்சிருக்கிறது வெடிகுண்டு. இங்க பாரு, நீ பெரியாரின் வெங்காயத்தை என் மேல வீசு, நான் என் தலைவன் தந்த வெடிகுண்ட உன் மேல வீசுறேன். என்ன நடக்கும்னு பாரு. வச்சிருக்கன்னு வீசல, வீசினா என்ன ஆவாயின்னு பார்த்துக்க. நீ இங்க வர, உன்னைய புதைச்ச இடத்துல புல்லு கூட முளைக்காது. பி கேர்ஃபுல். சேட்டையை வேற எங்கேயாவது வச்சுக்க தம்பி. 1 கோடி எருமலை அடைகாத்த நெருப்புன்னு என் தலைவனை சொல்லுவான். அந்த நெருப்பு உமிழ்ந்து இருக்கிற துகள்கள் இங்க கூடியிருக்கிறவெல்லாம் பத்த வச்சு எரிச்சு விட்டு போயிட்டே இருப்பான். தம்பி, நீ என் இன பெருமையை
என் இன அடையாளத்தை, என் மொழியை, என் இன வரலாறை நீ திராவிட குப்பையை போட்டு 50 ஆண்டுகளாக மூடி வைத்திருந்தாய். பிரபாகரன் என்னும் பெருநெருப்பை கொண்டு வந்து அவன் பிள்ளை சீமான் பத்த வச்சு திராவிட குப்பையை எரித்துட்டாண்டா. தமிழ் தேசிய அரசியல் தீ பற்றி எரியுது தமிழன் நெருங்க. என்னை எதிர்கொள்ள முடியல. வாங்க அப்பாவும் மகன் இங்கே வந்து பேசு. நான் இந்த தெருவில் பேசுகிறேன், அந்த தெருவில் பேசுங்க. அதை பற்றி விழுப்புரத்தில் பேசுறது, திண்டிவனத்தில் பேசுறது, அந்த வேலையெல்லாம் இங்கே வரணும், இங்கே வரணும். கொஞ்ச நேரம் இருங்க, பேசுங்க பேசுங்க, இருங்க கொஞ்ச நேரம் இருங்க, முடிச்சுக்கிறேன். தம்பி, நெருப்பு எரியும் போது குறுக்க வரக்கூடாது. இருங்க இருங்க, நமக்கு ஆதரவாக தான் பேசணும்னு நினைக்கிறாரு, ஒரு வாக்காளராக பேசணும்னு நினைக்கிறாரு. இருங்க இருங்க தம்பி, பொறுமை காத்துருங்க. ஏய் அமைதியா இருங்க தம்பி, உங்களால பாருங்க இடையூறு வருது. அமைதியா இருங்க அமைதியா இருங்க. ஏ தள்ளுப்பா. உட்காரு உட்காரு. இது இது வந்து பாபா சாமி பிடிச்சி ஆடும்போது அதான் அது வந்து பெருசா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் 8 நாள் கூட்டம் இருக்குல்ல, 8 நாள் கூட்டம் இருக்கு. நேற்றை விட இன்னைக்கு தொண்டை கொஞ்சம் சரியா இருக்கு. ஆனா தம்பி ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நாங்கள் திராவிட குப்பைகளை உரமாக்கி தமிழ் தேசிய மரத்தை வளர்க்கிறதுக்கு வந்த பிள்ளைகள் பெருமரமாக்கிட்டு தான் போவோம். என் அன்பு பிள்ளைகளுக்கு ஒன்றை நான் சொல்லுவேன். நம்முடைய முன்னத்தியர், நம்முடைய முன்னவன் புரட்சியாளர் பழனி பாபா சொன்னதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னரும் தமிழ் மக்களே, நீங்கள் இன உணர்வு கொள்ளாதீர்கள், இன பற்று கொள்ளாதீர்கள், இன வெறி கொள்ளுங்கள். இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருபோதும் ஆள மாட்டீர்கள். என்னரும் தமிழ் மக்களே, சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து நின்றீர்கள் என்றால் நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள், அச்சுறுத்தப்படுவீர்கள். இனம் மொழியாக இணைந்து நின்றீர்கள் என்றால் நீங்கள் வலிமை பெறுவீர்கள், பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்றால். நீங்கள் வலிமை பெற வேண்டும், பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்றால் நாங்கள் தமிழர்கள் என்ற தேசிய அடையாளத்துக்குள் திரள தொடங்குகள். இனிமேலாவது என் அன்பு மக்களே, வாங்கு சொல்லுகிற போது அந்த வாங்குமொழியை ஏக இறைவன் அல்லாஹ் கேட்டு அருள்வாளிப்பான் என்று நம்புகிற என் மக்கள், அதே நம்பிக்கையோடு இந்த எளிய பிள்ளைகள் இருகரமும் ஏந்தி ஏக இறைவனிடம் துவா செய்கிறோம். அல்லாஹ்